ஓகே வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்ருக்கிறோம் நம்மளோட தமிழ் ஆளினால் சேனல். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்ருக்கிறது ரேபிபே ஆப் தான். ரேபிபே ஆப் இப்போ ஏன் ஏஐபிஎஸ் பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில். ஸோ இதில் என்னென்ன மாதிரி பெட்டர் ஃபியூச்சர்லாம் இருக்குது, ஸோ எந்தெந்த வகையில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்பைஸ் மணி இல்லை பே நியர்பை அண்ட் அந்த மாதிரி வேறு ஏதாவது சர்வீசஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி நேரங்களில் ரேபிபேயும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஏஐபிஎஸ்சில் ஒரு பெட்டரான சொல்யூஷனாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன காரணம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போது ஸ்பைஸ்மேனில் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி கம்ப்ளீட் பண்ணுறது, அதாவது கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுல நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி கிடச்ச பிறகும் ஒரு நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதுமா இருக்குது ஓடிபிக்கு. ஆனால் ரேபிபேயில் அந்த மாதிரி கிடையாது. ஐடி வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி அப்டேட் பண்ண உடனே, அதாவது ஓடிபி கேட்போம் லாகின் பண்ணும்போது. ஸோ ஓடிபி அப்டேட் பண்ண பிறகு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் கிடச்சோம். அடுத்த 10வது நிமிஷம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் கேஒய்சியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வித்தின் செகண்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஆயிடுது. ஸோ அதனால் கேஒய்சி பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் வராது. ஸோ கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா பிஸ்னஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏஐபிஎஸ்சில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஆப் போனாலும் குறைஞ்சது 1 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் ஆகும் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுக்க. ஆனால் ரேபிபேயில் அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் ஆகும், கூடவே கேஒய்சி ஆக்டிவேட் ஆகும், கூடவே பிஸ்னஸ் நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ண முடியும். இது மெயினான விஷயம். சூப்பர் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஐடி கிடச்சிருது அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஐபிஎஸ்க்கு 2 சர்வர் இருக்குது. ஒரு சர்வர் கிடையாது, 2 சர்வர். ஸோ அதனால் ஒரு சர்வரில் ஏதாவது எரர் அப்படின்னாலும் நீங்கள் இன்னொரு சர்வர் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். இது ஒரு 2வது ஆப்ஷன். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு 3வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் பே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எனேபிள் ஆகும். ஸோ நிறைய ஆப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நிறைய கேஒய்சி ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் அப்படிலாம் கிடையாது. கேஒய்சி ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஆதார் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கனாலே ஏஐபிஎஸ்க்குள்ளே போனாலே கேஷ் வித்ட்ராவல், பேலன்ஸ் என்கொயரி, மினி ஸ்டேட்மெண்ட்க்கு அடுத்து ஆதார் பே உங்களுக்கு வித்தின் செகண்டுக்குள்ளே நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? ஸோ அதுபோல் யூஸ் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் கூடவே அண்ட் டிவைசஸ் நீங்கள் ஒரு 6-7 டிவைசஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குறிப்பிட்ட 3 டிவைஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எந்த ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் நீங்கள் வச்சிருந்தாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆப்குள்ளே நீங்கள் ஒன்று என்ட்ரான பிறகு கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஆர்பிஎல் கேஒய்சி அண்ட் ஐசிஐசியோட கேஒய்சி இருக்கும். ஐசிஐசிக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய நேம் கேட்பாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே ஓடிபி வரும். உங்கள் ஆதார் பேஸ்ட் ஓடிபி அதை போட்டிங்க அப்படின்னா உடனே அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஓடிபி வராது. உங்களுக்கு தம்ப் இம்ப்ரெஷன், ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் சூப்பர் ஃபாஸ்ட் ஐடி கிடைக்குது. 2வது விஷயம் ஏஐபிஎஸ்க்கு 2 சர்வர் வச்சுருக்காங்க. அண்ட் 3வது விஷயம் ஆதார் பே உங்களுக்கு உடனே எனேபிள் ஆயிடுது. இந்த ஆதார் பே எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். நிறைய பேருக்குலாம் பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட் ஏறும். ஒரே பல்காக ஒரு 40,000 50,000 ஏறும். ஸோ அதை ஒரே அமௌண்ட்டாக எடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி கொடுக்க முடியும். ஒரே ஒரு ட்ரான்சாக்ஷனாக. ஆனால் ஆதார் பேயில் நீங்கள் மொத்தமாக பண்ணிக்கலாம். அதே போல் ஆதார் பேயில் ஒரு ட்ரான்சாக்ஷனும் நீங்கள் ஏஐபிஎஸ்ல ஒரு ட்ரான்சாக்ஷனும் 20,000 எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். அதனால் 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தக்க விஷயம். ஓகேவா? அண்ட் அதே போல் எம்ஏடிஎம் ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். அண்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லா டெபிட் கார்டும் அக்செப்ட் ஆகும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனிக்கு இதில் அப்டேட் ஆக கூட உங்களுக்கு ரேபிபேயில் அக்செப்ட் ஆகுது. அதனால் உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். அண்ட் நீங்கள் நார்மலாக ஏடிஎம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏடிஎம்க்கு அதிகம் ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் கூடவே உங்களுக்கு இதில் நீங்கள் மற்ற சர்வீசஸும் பண்ணிக்கலாம். பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே இப்போ ரீசெண்டாக எனேபிள் பண்ண இன்சூரன்ஸ் சர்வீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் இன்சூரன்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். நீங்களே உங்களோட இன்சூரன்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கமிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்போ புதுசாக வந்தது நான் மற்ற எந்த ஆப்லேயுமே பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு தனி ஆப் கிடையாது, தனி ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு ரேபிபேயில் இன்சூரன்ஸுக்குன்னு தனியாக ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பெட்டரான ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா பில் பேமெண்ட், எல்லா பில் பேமெண்ட்டும் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, கேஸ் புக் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது போல் மல்டி பர்பஸாக இருக்கக்கூடிய ஆப் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. இதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியும் கிடைக்கிறதுல உங்களுக்கு ரீட்டெயில் ஐடியும் கிடைக்கும். ஸோ அதுக்கான ரெக்யர்மெண்ட் என்னவோ கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அண்ட் ரீட்டெயில் ஐடி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான எல்லா அப்டேட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லா ஏரியாலையும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ரெக்யர்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவோ இல்லை ரீட்டெயிலராகவோ ஃப்ரீயாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும். ரேபிபேயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஏஐபிஎஸ் பிஸ்னஸ்லையும் சரி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க, இதையும் எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெட்டரான விஷயங்கள் இருக்கனால ஏஐபிஎஸ்சில் இப்போது ரேபிபே கரண்டாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸில். ஸோ கமிஷனும் உங்களுக்கு பெட்டரான கமிஷன் இருக்குது எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுவுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே? ஸோ இன்னும் நிறைய தகவல் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுக்குறோம்.
அண்ட் இது போல் உங்கள் பிஸ்னஸ் நிறைய நாங்கள் டெய்லி கொடுத்துட்ருப்போம். உங்கள் பிஸ்னஸோட நாங்கள் கூட உதவியாக இருப்போம். ஓகேவா?